பாவமடிப்பு தேடிக்கிறோம் அப்படி பேசுறாங்களாம். தக்கூனும் மிம்பாதிஹி கௌமன் சாலிஹீன், அதுக்கு பிறகு நல்ல கூட்டமா மாறிக்கிறோம், காலி பண்ணிவிட்டு நல்ல ஆளாக்கிடுவோம் என்று பேசினார்கள் என்று 9வது அத்தியாயத்துல சொல்றான். அப்ப அதுல ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா, அடே கொல்லக்கூடாது, அப்படி செஞ்சது அது பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் தான் செய்வோம், கொலைங்கிற அளவுக்கு எல்லாம் போகக்கூடாது, வேணும்னா என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு பாலடைஞ்ச கிணத்துல போட்டு விட்டு போயிருவோம், ஏதாவது வர்ற கூட்டங்கள் ஏதாவது பார்த்தா தூக்கிட்டு போயிருவாங்க, யாராவது எடுத்துட்டு போய் வேற ஒரு பக்கத்துக்கு போய் சேர்ந்துருவாரு, கொன்றக்கூடாது, கொல்றதுங்கிறது சரியா வராது, அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் பிளான் பண்ணினார்கள் சொல்லி 10வது வசனத்துல சொல்றான். இப்படி சொன்ன உடனே எப்படி கணத்துல கொண்டு போடுறது, இவரு விட மாட்டாரு. யாக்கூப் நபி இந்த பிள்ளைகள் மேல அதிக பாசம் வச்சுக்கிறனால, சின்ன பையனா வர இருக்கிறதுனால வெளியே விட மாட்டாரு. அப்ப என்ன பண்றதுன்னா, இவங்க ஆடு மேய்க்க போவாங்க. ஆடு மேய்க்க போகும் பொழுது இவரை நம்ம கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் கேட்போம், கூட்டிட்டு போய் இவர் சரின்னு சொல்லிடுவாரு, அப்ப மட்டும் தள்ளி விட்டு வந்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு தந்தைகிட்ட கேட்கறாங்க. யாபானா மாலக்கலாத்தா மன்னாலா யூசுஃப, தந்தையே யூசுப் விஷயத்துல எங்களையும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, இப்ப கேட்டாலும் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவர் மேல ரொம்ப இறக்கம் வச்சிருக்கிறோம், அவருக்கு நல்லதுதான் செய்வோம், எங்களோட அனுப்பி விட்டீங்கன்னா அது பழங்களும் காய்கறிகள்லாம் தோட்டங்கிறோம் 2 3 எல்லாம் பறிச்சு சாப்பிடுவாரு, எங்களோட விளையாடுவாரு, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு, நீங்க அடைஞ்ச கடை தான் நல்லா இருக்குமா, வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நாங்க பக்குவமா பாதுகாத்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தகப்பன்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்க, நான் எனக்கு கொண்டு போறது ரொம்ப கவலைப்படுறேன், ஓனாய் சாப்பிட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாரு. அவங்க அதான் ஜாக்கன்னு பிடிச்சிட்டாங்க, அதான் சொன்னாங்க, கணக்குல விட்டு என்ன பண்ணாங்க, ஓனாய் சாப்பிட்டு இருக்கின்றாங்க. இவர் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு, அனுப்பும் போது செய்யறது, நான் என்ன பயப்படுறேன்னு கேட்டா, ஓனாய் சின்ன பிள்ளையா இருக்கனால ஓனாய் சாப்பிட்டுருமோன்னு பயப்படுறேன். அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் நாங்க 11 பேர் ஒரு கூட்டம் இருக்கும்போது ஓனாய் வந்துருவோம், நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போமோ, நாங்க விடுவோமா அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு சரிட்டார். சரி இவ்வளவு உறுதி சொல்றாங்கல்ல, அதனால நம்ம அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி இந்த சின்ன பையனை யூசுப் நபி அனுப்பிட்டாங்க. சின்ன பையன் சொல்ற காரணம் என்ன, ஆதாரம் இருக்குது பின்னாடி வர ஆதாரம். அப்ப கூட்டிட்டு போன உடனே அங்க என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணி ஒரு பாலும் கிணறு இருக்கிறது, அந்த கிணத்துக்குள்ள கொண்டு ஆளை போட்டாங்க. இதுதான் இதுவும் குர்ஆன்ல இருக்குது. முடிவு பண்ணி நினைஞ்சிட்டாங்க. போடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யூசுப் நபிக்கு நாம் அறிவித்தோம். என்ன அறிவித்தோம், நீ சாக மாட்ட, கவலையே படாத, நீ ஒரு காலத்துல இவங்க செஞ்ச செயல இவங்களுக்கு நீ சொல்லி காட்டுவ, அப்படியான ஒரு நிலையை நீ அடைவாய், அப்படி எல்லாம் சொல்லி காட்டினா வஹைனா இலைஹி, அவருக்கு நாம் அறிவித்தோம், லத்து நப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, இவர்கள் செய்த இந்த காரியத்தை இவர்களுக்கு நீயே ஒரு நாள் சொல்லிக் கொடுப்பாய், வஹும் லா யஸ்ஊரூன், அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், நீ சொல்ற நிலை ஒரு நாளைக்கு வரும், உன்கிட்ட தேடி வருவாங்க, நீ இதை ஒரு நாளைக்கு சுட்டி காட்டுவாய், அப்படி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம் சொல்லி அந்த போட்ட உடனே அல்லாஹ் ஒரு வஹி அறிவிக்கிறான்னு சொன்னா அவரை காப்பாற்றுற பொறுப்பை அவன் ஏற்றிருப்பான். இதை இது வரைக்கும் உள்ளதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதுல எக்கச்சக்கமான கதைகள் இருக்கிறது. என்ன எக்கச்சக்கமான கதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த கிணத்துல போடப்பட்டுச்சுல, அப்ப என்ன பண்ணாராம், ஹூத் நபி இருந்தாங்கல்ல, ஹூத் நபி காலத்துல ஒருத்தர் இருந்தாராம், ஒரு நல்ல மனுஷன், அவரு ஹூத் நபி ஏற்றுக்கொண்டவர். அவர் இந்த வேதங்கள்லாம் படிக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்சான், யூசுப் நபியை பத்தி அவர் படிச்சுட்டு ஒரு அழகான ஒரு மனிதர் வரப்போறாரு, நம்ம அவனை பார்க்கணுமே, அல்லாஹ்ட்ட கேட்டாராம், யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் அவரை பார்க்கிற வரைக்கும் எனக்கு வாழ்நாள் அதிகமாக்கி கொடுவேன் அப்படின்னு கேட்டாராம். அப்படியா, நீ அவரை பார்க்க விரும்புறியா அப்படின்னா அந்த பாலடைஞ்ச கிணத்தை எல்லாம் சொல்லி அந்த கிணத்துல போய் இருந்துக்க, அங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த கிணத்துக்கு என்ன செய்வாரு, யூசுப் நபி அவரை தூக்கி போடுவாங்க, அப்ப நீ பாத்துக்கலாம். அவர் கிணத்துல போய் 1200 வருஷம் கிணத்தாரம் உள்ள கிணத்துக்குள்ள, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஹூத் நபி காலத்துக்கு பிறகு யூசுப் நபி காலம் வரைக்கும் என்ன கணக்குல 1200 எடுத்தாங்க எழுதிக்கிறாங்க, 1200 வருஷம் வரைக்கும் கிணத்துக்குள்ள இருந்தாராம். போடு போய் அவரை தாங்கி பிடிச்சாராம். கிணத்துக்குள்ள இருந்து என்னென்ன வாழ்ந்தாரு, என்னது திண்டாரு, என்ன அவருடைய இயற்கை விஷயங்கள், எப்படி தொழுதாரு, எப்படி வழக்க வழிபாடு செஞ்சாரு, இதெல்லாம் சும்மா விட்டாட்டிக்கிறது. யார் சொன்னா உனக்கு 1200 வருஷமா ஒருத்தர் கிணத்துக்குள்ள இருந்தாருன்னு யார் சொன்னா? இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அவன் பாதுகாத்திருப்பான். போடும் பொழுது ஒரு வானவர் மூலமா கூட தாங்கி இருக்க முடியும், அல்லது உழுவுற இடம் அழகா தண்ணியாகவோ அல்லது காயப்படாத மாதிரியாகவோ அல்லாஹ் அப்படி அமைச்சிருப்பான். அது நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, இதோட நிறுத்திக்கணும். அதுக்கடையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்கு சில கதைகள், வேற வேற கதைகள்லாம் உண்டு. என்ன கதை தெரியுமா? யாக்கூப் நபி இவ்வளவு பிள்ளைய பறி கொடுத்துட்டு ரொம்ப கவலைப்பட்டார்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா,
அவர்கிட்ட ஒரு அடிமை பொண்ணு இருந்துச்சான். விலைக்கு வாங்கிட்டு வந்தார் அடிமை பொண்ணு. அடிமை பொண்ணு விலைக்கு வாங்கிட்டு வந்தோன்னா அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். இவர் என்ன பண்ணாரு, அந்த குழந்தை இருந்தா அந்த அடிமை பெண்ணை நமக்கு ஒழுங்கா வேலை பார்க்காதுன்னு சொல்லிட்டு தாயையும் குழந்தையும் பிரிச்சுட்டாராம். குழந்தைய கொண்டு தனியா விட்டு விட்டாராம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணா, நீ பிரிச்சியா, நீ அதுக்கு உன் பிள்ளைய பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணி விட்டான், யூசுப் நபியை பிரிச்சு விட்டான். இதான் காரணம். இல்ல நபிமார்கள் வரலாறு இவனுக்கு யாரு இது சொன்னா, இந்த அடிமை பொண்ணு, அந்த அடிமை பொண்ணு எந்த பிள்ளை, யார் சொன்ன அந்த விஷயத்த? யாரும் சொல்லல. எவனும் வாயில வந்து சொல்லிருக்கான். அல்லாவும் சொல்லல, அல்லாவுடைய ரசூலும் சொல்லல. இப்படி ஒண்ணு. இன்னொரு கதை இல்ல, இது வரலாறு, இது எழுதிப்பட்டு இன்னொரு வரலாறு சொல்லப்படுகிறது சொல்லி எழுதிக்கிறாங்க. இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டா, ஒரு ஏழை வந்து என்னங்காராம், வாசல் வந்து யாசகம் கேட்டாராம். கேட்கும் பொழுது இவர் அந்த யூசுப் நபிக்கு உணவு ஊட்டிக்கிட்டு அதை கொஞ்சம் மகிழ்ந்துகிட்டு இருந்தாராம். இந்த ஏழை வாசல்ல இருந்து கேட்டது கூட விளங்காத அளவுக்கு இவரு அந்த புள்ள மேல பாசத்தை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். இவர் ரொம்ப ரொம்ப கேட்டு பார்க்கறாராம், ரொம்ப நேரமா கேட்கிறாராம், கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாராம். அப்புறம் சாபம் போட்டு போயிட்டான். நாசமா நீ உருப்படாம பண்ணி உன் பிள்ளை, இந்த பிள்ளைய நீ இழந்து தவிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சாபம் விட்டு போயிட்டாராம் கோபமா. ஒரு நபி வந்து இப்படி நடக்குவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் யாக்கூபுங்கிறவங்க யாசகம் கேட்டு வந்தா அதை கூட கவனிக்காத அளவுக்கு இப்படி யாராவது இருப்பாங்களா? இதெல்லாம் இப்படிலாம் சொல்வதற்கு கொஞ்சம் கூட இறையச்சம் கிடையாது. சுவையா இருக்கணும், இந்த கதை ஒரு நம்புற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. இதே இதுக்கு அவர் ஏன் பிள்ளைய பிரிஞ்சார் என்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இறைச்சி பொறிச்சிட்டு இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டுல எல்லாம் ஏழை வீடான், வாசம் அடிச்சான், அவங்களுக்கு கொடுக்கலையாம். அந்த ஏழை வீட்டு ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், பத்துவா பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி இறைச்சி தந்துட்டு எங்களுக்கு தராம இருக்கிறியா, நீ அழுகிறது நீ சாவ போற அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்களாம். இப்படி ஒரு கதையை இது பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கே உழவுது. ஒரு பசு வளர்த்தாராம் அவரு. ஒரு இதுல அந்த கசசுல் அம்பியா நபிமார்கள் வரலாறுல இவ்வளவு விசாரிச்சுக்கிறாங்க. யூசுப் நபி மகனை பிரிஞ்சாருன்னு சொன்னா அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மத்துக்கு ஆட்சியை கொடுக்கறதுக்காக பிரிச்சு எடுக்கலாம். அவர் கையில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கணுங்கிறது இதான் காரணமே தவிர தண்டனைக்காக பிரிச்சதாக இன்னும் சொல்லப்படவே இல்லை. அல்லாஹ் அவரை தண்டிக்கிறதுக்காக யூசுப் யாக்கூப் நபி செஞ்ச தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக செஞ்சதாக இன்னும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் பிரிக்கிறான், யாரை வேணாலும் பிரிப்பான். அது மாதிரி பிரிக்கிறான். 12 குட்டி பசு வளர்த்தார 12 குட்டி போட்டுச்சான். 12 குட்டி போட்ட உடனே ஒரு குட்டியை எடுத்து அறுத்தான். அறுக்கும் போது அந்த பசு என்ன செஞ்சுட்டான், அது வந்து சபிச்சிருச்சான். இந்த மாதிரி என் பிள்ளைய ஒரு குட்டியை நீ அறுத்தீங்கள, நீனும் உன் பிள்ளைய நீ தவிச்சிருவேன். பசு இருக்கு பாவமா, மார்க்கத்தில் குட்டியா இருக்காதுங்கிற ஹராமாது. இதுக்கு பசு சபிச்சாலும் படிக்குமாப்ப. இது மாதிரி ஒண்ணு 12 கோழி குஞ்சு வளர்த்து என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. எக்கச்சக்கமா இந்த மாதிரி கதைகள் இருக்கு. இதெல்லாம் கிடையாது. யூசுப் நபியை வந்து அல்லாஹ் பிரிக்கிறான். இதோட நிறுத்திக்கணுமே தவிர இதுக்கு ஏன் இப்படி பிரிச்சான் என்பது தண்டனையா சொல்வார்களே, ஆனால் அது கட்டுக்கதை என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி வந்து இந்த கிணத்துல போய் விழும்போது ஒருத்தர் வந்து அந்த ஹூத் நபி காலத்துல இருந்த 1200 வருஷமா கிணத்துக்குள்ள தவம் கிடந்தாருங்கிறாங்கல்ல, அதுகளும் பொய். அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொண்டே கிணத்துல ஒண்ணே போட்டுவிட்டாங்க. கிணத்துல போட்ட உடனே மாலை நேரத்தில் தந்தை இடத்துல அழுது கொண்டே வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து ஓட்டப்பந்தயம் வச்சோம், யாரு முந்துறதுன்னு போனோம், நாங்க பெரிய ஆளுக்காக முந்திட்டோம், இவர் பிந்திட்டாரு, அதான் ஜாக்குன்னு ஓனாய் தின்றுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு ஒரு காரணம் சொல்லணும்ல. எப்படிப்பா நீ விட்டுட்டு போனேன்னு கேட்பாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம நம்புற மாதிரி சொல்றாங்க. நாங்க விட்டுட்டுலாம் போகல, யாரும் முந்தி ஓடுறதை பார்ப்போமான்னு ஓட்டம் விட்டோமா, அதுல நாங்கெல்லாம் முந்திட்டோமா, அவர் சின்ன பிள்ளையோட பிந்திட்டாரா, அவரை ஓனாய் தின்றுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரத்தம் தோய்ந்த சட்டையை வர கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விதமின் கதிபின்னு அல்லாஹ் சொல்றான். பொய்யான ரத்தம். பொய்யான ரத்தம்னா என்ன, ஒரு ஆட்டுக்கிட்ட அறுத்து அந்த ரத்தத்தை தொலைச்சுட்டு வந்துருக்காங்கன்னு அர்த்தம். இவர் தான் கொள்ளலையோ கிணத்துல போட்டிருக்கு, ஓனாய் தின்றுச்சுல பாருங்க, சட்டை கூட இருக்கு பாருங்க, ரத்தக்கரை படிந்த சட்டை அப்படின்னு சொல்லி தகப்பனார வந்து ஏமாத்துறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இல்ல அவர் நம்பல, உங்களுக்கு என்னமோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்கிறீங்க, நான் சபூர் செய்கிறேன், அல்லாஹ் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அல்லாஹ்க்கு நான் உதவி தர்றேன், பல் சவ்வலத்துக்கும் அம்புசுக்கும், உங்களுடைய உள்ளம் ஏதோ ஒரு தவறான எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நம்பவில்லைங்கிறத வெளிப்படுத்துறாரு. இவங்க வந்து ஓனாயெல்லாம் சாப்பிடல, அது வந்து எங்க இருக்குது, என் பிள்ளை இருக்குது, இவங்க என்னமோ பண்ணிவிட்டாங்க, கொல்லப்பட்டதா அவர் நினைக்கல, என்னமோ இருக்குது, அல்லாஹ்ட்ட உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொன்னதாக 18 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு வணிக கூட்டம் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி வாளியை விட்டாங்கன்னு சொன்னா உள்ள குழந்தை அவர் கத்துறாரு, யா புஸ்ரா அதா குலாம், நற்செய்தியை கேளுங்கள், இந்த நற்செய்தியை கொஞ்சம் கேளுங்கள், உள்ள ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கத்துறாரு, தண்ணி எடுக்க போனவர். உடனே எல்லாரும் வர்றாங்க. அழகான குழந்தைய பையனா இருந்தவன அவரை ஒரு பொருளாக, ஆடு மாடு மாதிரி சந்தை பொருளாக
சந்தை பொருளாக அவரை எடுத்துக்கொண்டு அதை அற்பமான ஒரு கிரயத்துக்கு விற்று விட்டார்கள். எங்க வித்தாங்க? ஈஜிப்ட்ல போய், எகிப்துல போய் வித்துட்டாங்க. இந்த வணிக கூட்டம் எடுத்துட்டு போய், இந்த பையனை வச்சு நம்ம ஏன் சோறு போட்டு இருக்க, ஆள் நல்ல பையன், அழகா இருக்கணும், அதனால கொஞ்சம் வித்து போடுவோம் அந்த பையனை. மனிதர்களை விற்கக்கூடிய காலம் அது. அடிமைகள் ஒரு ஒரு சமுதாயமே இருந்தது. அது வேலைகளுக்காக வேண்டிய சின்ன பசங்கள்ல இருந்து பொம்பளையில இருந்து ஆம்பளை வரைக்கும் ஆடு மாடுகள் மாதிரி விற்கப்படுவார்கள். வாலிபனை கண்டார்கள், அப்படி அந்த வாலிபனை நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தாரலாம்.